ஹலோ காய்ஸ், பாண்டிய ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், மீனா வந்து யோசிக்கிறாங்க. என்ன செந்தில இன்னுமே காணலே, எங்கே போயிட்டாங்க? சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னுட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆன்சரே இல்லை. என்ன அவ்வளவு பிஸியாக இருக்கிறாரோ என்னட்டு அவங்க பாட்டுக்கு பேசாமல் புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து செந்தில் வாராங்க. வந்த செந்தில் மீனாவை கண்டும் காணாத மாதிரி வந்து போகிறாங்க. என்ன இவ்வளவு நேரம் இவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் வந்தவர் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாரே. சரி பரவாயில்ல, நான் போய் டீ போட்டுட்டு வரலாம்னுட்டு அவங்க கிச்சனுக்கு போகிறாங்க. இப்படி போன இடையில வந்து இவங்க வந்து செந்தில் அதுக்கப்புறமா தான் மீனா அங்கேன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. மீனா வந்து வீட்டில் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், மீனா இன்னும் வீட்டுக்கு வரலை போல இருக்குது. சரி அதுக்கிடையில் நான் வந்து இந்த பணத்தை வந்து வச்சிடலான்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பணத்தை வந்து வைக்கிறாங்க. பீரோவில் வைக்கும்போது வந்து மீனா டீயோட திரும்ப வந்துட்டாங்க. வந்த மீனா வந்து கண்டோன்னே வந்து என்னங்க என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க இதில் ரெண்டு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே வந்து பதட்டத்தில் வந்து அவ்வளவு பணத்தையும் வந்து கீழே போட்டுட்டாங்க செந்தில். பார்த்தோன்னே வந்து மீனாவுமே கையில் இருந்த காஃபியை வந்து கீழே வந்து போட்டுட்டாங்க. என்னப்பா என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன மீனா, எதுக்கு இப்போ காஃபியை கீழே கொட்டினேன் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் பதட்டத்தில் வந்து கீழே போட்ட மாதிரி நானும் போட்டுட்டாங்க. அது சரி, இது என்ன இது இவ்வளவு பணம் இருக்குது, யாருடைய பணம், யார்கிட்ட வண்டிட்டு வந்தீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னது பணமா, அது எதுக்கு நீ பார்க்குற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க இவ்வளவு பணம் இவ்வளவு நாளும் நான் இந்த வீட்டில் பார்த்ததே இல்லை, அதனால தான் கேட்குறேன், எது இவ்வளவு பணம் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதுவா, இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பணம் கொடுத்தாலுமே இவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே, அப்படி யாருமே எனக்கு தெரியாதே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உனக்கு கொஞ்சம் பேரை தான் தெரியும், அதுக்காக வந்து எனக்கு யாருமே பணம் தர மாட்டாங்கன்றெல்லாம் நினைச்சிடக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரி, இப்போ மாமா வந்து 10 லட்சம் கேட்டாங்க இல்லையா, அந்த பணமா, சரி கொண்டு போய் கொடுத்துருங்க, ஆனால் எப்படி அவங்கள்ட்ட கடனாக வாங்கினீங்களோ அதே மாதிரி வந்து அவங்கள்ட்ட திரும்ப கொடுத்துடணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மீனா, இது அதுக்காக எல்லாம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மீனாக்கு வந்து சந்தேகம் வருது. மாமா வந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை திரும்ப தர சொல்லி சொன்னாங்க, அதைத்தான் கொடுக்கறதுக்கு இவங்க எங்கேயோ பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த பணம் எதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது செந்தில் சொல்கிறாங்க, இது ஒன்றும் வந்து மற்றவங்க பணம் கிடையாது, நீ கேட்கும்போது அவசரத்தில் நான் அப்படி சொல்லிட்டேன், இது வந்து என்னுடைய பணம் தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க என்ன சொல்கிறீங்க, என்னை விட உங்களுக்கு சம்பளம் குறைவு, அப்படி இருக்கும்போது இவ்வளோ பணம் வருமா, சம்பள பணமாக இருந்தால் கூட நீங்கள் சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய கடன் வச்சிருவீங்களே, அது வந்து சம்பளம் வந்த உடனே கொடுக்கறதுக்கே சரியாக போயிடுமே, அப்படி இருக்கும்போது உங்களோட கையில் எப்படி இவ்வளோ பணம் வரும், சொல்லுங்கள் எங்கேருந்து வந்தது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க சொல்கிற பதில் வந்து இவங்களுக்கு நம்புகிற மாதிரி இல்லை. இல்லை நான் பேங்க்கில் எடுத்தேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி பேங்க்கில் எடுத்தால் பேங்க்கில் இவ்வளோ பணம் நீங்கள் போட்டு வச்சுருந்துருக்கணுமே, அல்லது லோன் வாங்கணுமே, லோன் வாங்குகிற அளவுக்கு இவ்வளவு பணம் உங்களுக்கெல்லாம் தரவே மாட்டாங்களே, நீங்கள் ஏற்கனவே நிறைய லோன் வாங்கி கட்டாமல் எல்லாம் விட்டுருக்கிறீங்களே, எப்படி தருவாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே பாரு மீனா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, என்னிட்ட பணம் இருக்கணுன்னே ஏன் இப்படி நினைக்கிறா, என்ன நான் என்ன வேலை எதுவுமே இல்லாமல் இருக்கிறேன்னா, நானுமே வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் நானுமே கவர்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறேன், நான் வந்து எடுக்கிற சம்பளம் எனக்கே வந்து சரியாகுது, இந்த குடும்ப செலவுக்கே சரியாகுது, மிச்சம் மீதி ஏதோ கொஞ்சம் தான் மிஞ்சுது, இந்தளவு தூரம் கட்டுக்கட்டாக எல்லாம் எனக்கு மிஞ்சுறதும் இல்லை, அப்படி சம்பளம் நான் எடுக்கிறதும் இல்லை, அப்படி இருக்கும்போது உங்களுக்குமே என்ன சம்பளம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், இவ்வளோ பணம் உங்களுக்கு கொடுத்தாங்களா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மீனா, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சுருந்தேன், அந்த பணத்தை இப்போ ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் பேங்க்கில் இருந்து என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு பணம் சேகரிக்கிற பழக்கமே இல்லையே, பணத்தை செலவு பண்ணுற பழக்கத்தை தானே நான் பார்த்துருக்குறேன், இதுவரை நீங்கள் பணத்தை வந்து செலவு தான் பண்ணியிருப்பீங்க ஒழிய சேகரிக்கிறதே இல்லையே, எத்தனை தடவை நான் அட்வைஸ் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் கூட நீங்கள் கேட்டதே இல்லையே, அவனிட்ட கடன் வாங்கலாம் இவனிட்ட கடன் வாங்கலான்னு வாங்கிட்டு தான் இருப்பீங்களொழிய திருப்பி கொடுத்ததும் இல்லை சேமித்ததும் இல்லை, அப்படி இருக்கும்போது இவ்வளவு பணம் உங்களுக்கு பேங்க்கில் இருந்திருக்க வாய்ப்பில்லை, இது எங்கே இருந்து வந்தது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது செந்தில் நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இது லஞ்சமாக தான் வந்த பணம் என்று தெரிஞ்சால் மீனா வந்து கோவப்படுவா, இந்த பணத்தை வீட்டில் வைக்கவே விட மாட்டா, அப்போ என்ன பண்ணலாம் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இல்லை மீனா, இது உண்மையிலேயே வந்து நான் சேகரித்த பணம் தான், உனக்கு சொன்னால் ஒருவேளை நீ ஏதாவது செலவு சொல்லிடுவேன் என்றதுக்காக நான் வந்து சொல்லவே இல்லை, இப்போ பாரு மீனா, உன்னுடைய அப்பா கூட நாங்கள் எங்களுக்கு ஒரு வீடு கட்டணுமென்று சொன்னாங்க இல்லையா, இப்படியே வந்து நீங்கள் மற்றவங்கள்ட
வீட்டில் இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டணுமன்ற மாதிரி வந்து சொன்னாங்க இல்லையா? அது அவரோட ஆசை மட்டும் இல்லை, என்னோட ஆசையும் தான். அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேகரித்து வச்சுருந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இப்போ கொண்டு போய் வீடு கட்ட போகிறீங்களா? அதுக்கு தான் இந்த பணமா? நிலமெல்லாம் வாங்கிட்டீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மீனா, அதை எடுத்துகிட்டு வந்தேன், எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறக்கு எடுத்துகிட்டு வந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்துகிட்டு வரணும்? அங்கேயே பார்த்துட்டு வர வேண்டியதானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எனக்கு ஏதோ குழப்பமாக இருக்குது. மாமாவுக்கு ஏற்கனவே 10 லட்சம் கொடுக்கணும். மாமா வந்து வாயாலேயே அதை தர சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமாவும் பேசாமல் இருக்கிறது நல்லதில்லை. நீங்கள் நினைக்கிறீங்க என்னன்னு சொன்னால், கொஞ்ச நாள் போனால் அவங்க மறந்துடுவாங்க, அல்லது போனால் மன்னிச்சிடுவாங்க, கேட்க மாட்டாங்க, அதனால் பேசாமல் விட்டுடலாம்ன்ற மாதிரி வந்து நிற்கிறீங்க. ஆனால் வந்து என்னை பொறுத்தவரையில் அந்த பணம் திரும்ப அவருக்கு கொடுத்தே ஆகணும். அவர் 2 மாதம் டைம் தந்திருக்கிறார். 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த பணத்தை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். 2 மாதத்துக்கு அப்புறமா அவர் திரும்ப கேட்குற அளவில் நீங்கள் வைக்கக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இதில் எவ்வளவு பணம் இருக்குது என்னங்க பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு மீனா எண்ணணும், அது இருக்கட்டும், அது வேறு தேவைக்கு கொண்டன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது, இல்லை இல்லை, இந்த பணத்தை வந்து மாமாட்ட கொடுக்கணும், 10 லட்சம் இல்லாலும் பரவாயில்லை, இருக்கிற பணத்தை கொடுங்க, அப்புறமா வந்து 2 மாதத்துக்கு இடையில் மீதி பணத்தை கொடுத்துடலாம், நானும் வேணுமென்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி செந்தில் நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நேரம் பார்த்து பணத்தை கொண்டுட்டேனே, இவ வேறு அந்த 10 லட்சத்தை கொடுன்னு சொல்கிறாவே, எப்படி இதை கொடுத்தா எப்படி நான் செலவு பண்ணுறது, நான் என்னுடைய செலவுக்கு தானே கொண்டு வந்தேன் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. மீனா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், யார்கிட்டயோ வாங்கிட்டு வந்த பணம், 10 லட்சம் கொடுக்கறதுக்காக வாங்கின பணம், சும்மா வந்து பேங்க்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்தன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க பேங்க்ல இருந்து எடுத்துகிட்டு வரையில மற்றவங்ககிட்ட வாங்கிட்டு வரல கடனாக, இவங்க வந்து லஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. இவங்கள்ட வேலையே பறிபோகிற அளவுக்கு வந்து இவங்க ஒரு வேலையை பண்ணிட்டு தான் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தாங்கன்ற விஷயத்தை வந்து செந்தில் வந்து இன்னுமே மீனாட்ட சொல்லலை. அதை சொல்லாத வரைக்கும் செந்திலுக்கு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் மீனா ஏதோ ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், மீனாவே அந்த பணத்தை கொடுங்கன்ற மாதிரி ஒரேபடியாக நிற்பாங்களே ஒழிய, இல்லை பிரச்சனை இல்லை, நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க பரவாயில்லை என்ற மாதிரியான ஆள் மீனா கிடையாது. இது நல்லா தெரிஞ்சதால தான் வந்து செந்தில் வந்து அவங்களுக்கு பொய் மேலே பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து இங்கே பாண்டியன் வீட்டில் வந்து பாண்டியனுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது. ஆனால் பார்க்க போனால் எல்லா உடைகளுமே வந்து அழுக்காக இருக்குது. என்ன இது, எல்லா ஷர்ட்டுமே அழுக்காக இருக்குது, ஒரு ஷர்ட் கூட அழுக்கு இல்லாமல் இல்லை, எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து துவைக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுறது, சரி நான் தான் பண்ணணும், அரசியையுமே காணலைன்னுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த ஷர்ட்டெல்லாம் வந்து அவங்க வந்து துவைச்சி போடலாம்னு போகிறாங்க. போனால் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது. என்னப்பா அழுக்கே போகலை, பரவாயில்லைன்னுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னால், அரசியை கூப்பிட்றாங்க ஹெல்ப்புக்கு. அரசி வந்து வீட்டில் இல்லை, கோமதி தான் வாராங்க. கோமதியை இவங்க திரும்பி கூட பார்க்கல. இவ இதுக்கு வாரா, எப்போ போய் பேசலாமன்ட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறா போல இருக்குன்னுட்டு அவங்கள்ட பக்கம் திரும்ப இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த அழுக்கு உடுப்பை வந்து வடிவாக அழுக்கொண்டு போகாமலே எல்லாமே வந்து துவைச்சி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. கோமதியின் பக்கம் திரும்பியே பார்க்கல. இப்படி இருக்கும்போது வந்து கோமதி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன இது ஒரு அழுக்காக இருக்குது, திரும்பி கூட பார்க்காம போகிறாங்க. ஹெல்ப் கேட்டாலும் வந்து ஹெல்ப்புக்கு வந்தாலும் வந்து அவங்க வந்து வேண்டாமன்ட்டு போகிறாங்களே என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது அரசியை வந்து அவங்களோட கோமதியின் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அரசியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரணமே அங்கே வந்து குமரனை வர சொல்லிட்டு தான் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அரசியை வந்து குமரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பம். இந்த விஷயத்துக்காக தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து ஏற்கனவே அரசிக்கு தெரியும். இருந்தாலுமே வந்து அம்மாச்சி கேட்குறாங்கன்றதுக்காக போகிறாங்களே ஒழிய அவங்க குமரனை பார்க்க போகல. அங்கே போன இடத்துல அவங்க என்ன பிரச்சனை எடுத்து விடுறாங்களோ தெரியல. இப்படியான ஒரு விஷயம் வந்து இந்த பக்கமாக போய்கொண்டிருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து வீட்டில் வந்து அரசியும் இல்லை, சரவணனும் இல்லை, செந்திலும் இல்லை, அதே மாதிரி வந்து கதிரும் இல்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து பாண்டியன் வந்து யாரையோ சந்திக்கிறதுக்காக அவசரமாக வந்து வெளியில் போகிறாங்க. போகும்போது வந்து கோமதி வந்து பாண்டியனை வந்து கூப்பிடுறாங்க. பாண்டியன் வந்து திரும்பி கூட பார்க்கல. இவ சும்மா நடிச்சுட்டே இருப்பா, இவ நடிக்காத நடிப்பா, எத்தனை தடவை நடிச்சிருக்கிறா, மயங்கி விழுகிற மாதிரி நடித்தா, எங்கேயோ போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு காணாமல் போன மாதிரி நடித்தா, அதனால் வந்து வீட்டையே பெரிய பிரச்சனை ஆச்சுது, எண்ணில் பழி போட்டாங்க, இப்போ புதுசாக ஒன்று தொடங்கியிருக்கிறா போல இருக்குது, கிச்சன் பக்கமே போகக்கூடாதுன்னுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு. அங்கே வந்து கிச்சனில் வந்து அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது வந்து திடீரென்று வந்து அவங்களுக்கு மயக்கம் வருது. அவங்க வந்து தலை சுற்றி விழுகிறாங்க. விழுந்தோடனே தான் வந்து இவங்க பாண்டியனை கூப்பிட்றாங்க. இவங்க சும்மா நடிப்புக்கு கூப்பிட்றாங்கன்னுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அதில் மயங்கி இருக்கிறாங்க. வீட்டில் யாருமே இல்லை. இப்போ வந்து பார்த்தோன்னே வந்து பாண்டியன் தானே நின்றாங்க, எதுக்கு வந்து
வந்து கூட்டிகிட்டு போகல, அப்போ தானே வீட்டை நின்றாங்க, எதுக்கு மாப்பிள்ளை தானே வீட்டை நின்றாங்க, எதுக்கு கூட்டிகிட்டு போகலைன்ற மாதிரி வந்து அம்மாச்சியும் சரி, அதே மாதிரி வந்து அவங்களோட பசங்களும் சரி திரும்பவுமே வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க. உண்மையிலே இவங்க இதுக்கு முதல்ல வந்து நடித்ததால் இப்போ அவங்களுக்கு உண்மையாகவே வந்து உடம்பு முடியாமல் இருக்கும்போது வந்து பாண்டியனை தான் அலட்சியப்படுத்திட்டு போகிறாங்க. இவ்வளவு அலட்சியம் தேவையான்னு சொன்னால் இல்லை என்று சொல்லலாம். இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.